வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, துவரம்பருப்பும் மைசூர் தாலும் இது கலந்து அரை அழகாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வாஷ் பண்ணிட்டு போட்டிருக்கேன். அதில் நம்ம மஞ்சள்தூள் போட்டுப்போம். பெருங்காயமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் தாளிப்புலேயும் போட்டுறேன், பருப்புலேயும் போட்டிருக்கேன். அரை ஸ்பூன். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, நூக்கோல் சொல்லுவோம்ல, டர்னிஃப், அது நல்லா பிஞ்சாக இருக்குங்க. அது நல்லா சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் நிறையா ஒரு 6-7 டர்னிஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி. அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் காரத்துக்கு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூன். கடுகு, பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு. இவ்வளோதான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம இந்த பருப்புலையே இந்த டர்னிஃபையும் கொட்டிக்கலாம். டர்னிஃபும் பருப்பும் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடியாச்சு. ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டுடலாம். நல்லா வேகட்டும். அந்த சைடில் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சிட்டோம். ஆயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். காஞ்ச நம்ம கடுகும் பெருங்காயமும் போட்டு தாளிச்சிடலாம். கடுகும் பெருங்காயம் நல்லா பொரியுது பாருங்கள். பொரிஞ்சு நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் தக்காளியும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுப்போம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும்னு சொல்லுவோம்ல, அதனால் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கல் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். அதனால் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதில் வதங்கட்டுங்க. அப்படியே அப்புறமா நம்ம பார்த்துக்கிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு தேவையான அளவு மீதி உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஓரளவு வதங்கினோன்னா நம்ம தண்ணி ஊற்றி இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. ஓரளவு வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது நல்லா கொதி மிளகாய் ஸ்மெல்லாம் போட்டோம். டர்னிஃப் பிஞ்சு டர்னிஃப் போட்டு நம்ம இந்த மாதிரி கூட்டு பருப்பு போட்டு கூட்டு வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம பொரியல் கூட பண்ணலாம். நம்ம இன்றைக்கி டர்னிஃப் கூட்டு தான் பண்ண போகிறோம், பருப்பு போட்டு. இந்த மசாலாலாம் நல்லா கொதித்து இறங்கினோடனே ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அப்புறம் பார்க்கலாம். 2 வேகட்டும். இதுவும் கொதிக்கட்டும், அதுவும் வேகட்டும். இப்போ அதில் நம்ம பருப்பும் அந்த டர்னிஃபும் நல்லா வெந்துருச்சு. பூவாக மலர்ந்து நல்லா வெந்திருக்கு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து அந்த குழம்பும் நல்லா கொதிச்சு இந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் சுண்டிடுச்சு. நம்ம இதை எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம கூட்டு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. டர்னிஃப் கூட்டு. இதே மாதிரி கூட்டில் கொஞ்சம் அந்த உண்டாண்டில் மசாலா கொதிச்சுது பாருங்கள். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிடலாம். உப்பு நம்ம முதல்ல கொஞ்சம் தான் போட்டோம். உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். இதில் கொஞ்சம் தண்ணி, அந்த மசாலா தாளித்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஒரு 10 கொதி கொதிச்சோடனே குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம டர்னிஃப் கூட்டு எம்மியாக ரெடி ஆகிடுங்க. கூட்டு ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்கிட வேண்டியது தான். ஒரு 10 கொதி கொதிக்கட்டும். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இந்த டர்னிஃப் கூட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.